Hello guys, welcome to TK Vlogs and இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா கிண்டில இருக்கிற நேஷனல் பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க்க தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா சென்னையில இருந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க நம்ம இந்த பார்க்குக்கே வரது. நான் வந்துட்டு அதிகமா வெளியில சுத்துற ஆள் கிடையாது, அதனால மேக்ஸிமம் வந்தது கிடையாது. பட் வீட்ல கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஒரு விஷயம். அவங்க வந்துட்டு வீட்லயே நம்ம வந்துட்டு போட்டு வச்சிருக்கோம், அவங்களுக்கு வந்துட்டு எந்த டைம் பாஸ்மே ஆகல, இல்லை அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் டக்கு நம்ம இந்த கிண்டி பார்க்குக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்துட்டு ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, என்ட்ரி டிக்கெட்டோட ப்ரைஸு. ஸோ சீரியஸாகவே வந்து ரொம்ப வேர்த்தியான ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த பார்க்குக்கு பஸ்ஸில் வந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த ஸ்டாப்பு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிட்டு பயங்கர கன்ஃபியூஷனை தாங்க நாங்கள் வந்துட்டு இந்த கிண்டி பார்க்கே ரீச் ஆனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வேளச்சேரி வந்துட்டு அங்கே போலீஸ் என்கொயரி பூத் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டோம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அவங்க நம்பர்லாம் சொன்னாங்க, பட் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா 3A வந்துட்டு போயிட்டு சின்னமலையில் இந்த மாதிரி இறங்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, எந்த பக்கம் போகிற 3Aன்னு தெரியாமல் வேறு பக்கம் போகிற 3Aல ஏறி அப்புறம் இறங்கி அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் என்கொயரி பண்ணும்போது ஒரு கண்டக்டர் இருந்தாங்க. அவங்க தான்மா நீங்கள் போகணும்ல, வாங்க இந்த பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவராகவே கூப்பிட்டு எங்களை பஸ்ஸில் ஏற்றி அண்ட் அவராகவே வந்துட்டு எந்த பஸ் அங்கே இறங்கிட்டு அடுத்து எந்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லிட்டு சீட்டெல்லாம் எழுதிக்கிட்டு க்யூட்டாக எங்களை அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தது கிண்டி நேஷ்னல் பார்க்குக்கு தான். அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 30 rupees. ஸோ எனக்கு அஞ்சலிக்கு 60 ஆச்சு. அதுக்கப்புறம் டோக்கிக்கு வந்துட்டு 10 ஆச்சு, 70. அது இல்லாமல் மொபைல் கேமராவுக்கு 20ன்னு போட்டு ஓவராலாகவே 90 தான் வந்துட்டு டிக்கெட் ஆச்சு. சீரியஸாகவே வந்துட்டு வர்த்துதாங்க. நம்ம மாலுக்கு போனால் கூட அங்கே வந்துட்டு பார்க்கிங் சார்ஜஸோ இல்லைனா வந்துட்டு மற்ற தேவையில்லாத நம்மளோட ஷாப்பிங்னு சொல்லிட்டு நல்லா வேஸ்ட் ஆகும். ஸோ கம்பேர்ட் டு திஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருது எனக்கு கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு தான். அண்ட் நாங்கள் வந்த உடனே வந்துட்டு இந்த கடல் உயிரினங்களை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே. ஸ்னேக் பார்க் அப்படின்றதுனால நிறைய ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு விஷம் உள்ளது, விஷம் இல்லாத, பாய்சன் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பாம்பு வந்துட்டு நீர்க்கோழின்னு போட் போட்டிருக்கு. இது உண்மையாகவே நீர்க்கோழி பாம்பா இல்லைனா வந்துட்டு என்னென்ன எனக்கு தெரியல. ஸ்னேக்கு பேர் நீர்க்கோழி இருக்குமா எனக்கு ஒன்றும் புரியல. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு. தி மோஸ்ட் நம்ம வந்துட்டு டிவியில் தெய்வமாகவும் இல்லை பாம்பாகவும் நம்ம வந்துட்டு பார்த்த விஷயம்தான். ஸோ இதில் வந்துட்டு அந்த 2 கண் இருக்கும் சொல்லுவாங்க. அதை நான் வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே விஷமாக இருக்கிற பாம்பு தான், கட்டுவிரியன். இந்த பாம்பெல்லாம் வந்து சின்ன வயசில் அதையும் கேள்விப்பட்டது இல்லைங்க. ஒன்லி நாகப்பாம்பு மட்டும்தான் அதிகமாக நமக்கு தெரியும். பட் இந்த பாம்பெல்லாம் கூட வந்துட்டு ரொம்பவே விஷம் இல்லதாமா. ரீசெண்டாக நான் அக்கா வீட்டுக்கு போகும்போது கட்டுவிரியன் பாம்பு வந்துட்டு அவங்களோட அடுப்பு கிட்டே இருந்துச்சுங்க. சீரியஸாகவே கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அது அவ்வளோ விஷமாக அவங்களோட பதட்டம் பார்க்கும்போதே எங்களுக்கு இருந்துச்சு. நல்ல வேளை அக்காவோட மாமியார் தான் அதை பார்த்தாங்க அடுப்பு பற்ற வைக்க போகும்போது. சீரியஸாகவே வந்துட்டு ஏதோ குட் லக் தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு கண்ணாடி விரியனா. இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் பார்த்தது கிடையாது. பட் இது எல்லாமே ரொம்ப 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 பாய்சன். ஸோ இந்த மாதிரி பாம்புங்களாம் இருந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணுங்க. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாய்சன். அண்ட் இது பார்த்திங்கன்னா விஷத்தை வந்துட்டு அப்படியே துப்புமா. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்துக்கோங்க. எனக்கு சீரியஸாகவே இவ்வளோ வகையான பாம்புங்க இருக்கும், இது இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணும் அப்படின்றதே எனக்கு வந்துட்டு இப்போ இந்த பார்க்குக்கு வந்ததுக்கப்புறமா தான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்துட்டு அப்படியே துப்புமா விஷத்தை. இது பார்த்திங்களா, இது வந்துட்டு கருநாகம். இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு அப்படியே விஷத்தை துப்புமா. கருநாகம் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததே கிடையாது. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே பிளாக்காக அப்படியே வந்துட்டு பிரைட்டாக இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப பாய்சனான ஒரு விஷயமா. അവിടെ ദാദണ്ട് ദാദന്റെ കല്ലുമേലെ അഞ്ജലി ഇതോടാ ഇത് മേലെ ചെടി പോലെ ഉണ്ടല്ലോ, അതുകൊണ്ട്
இந்த டாடாய்ஸ் வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சுங்க. மொத்தம் 3 வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு ஒன்று வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 மட்டும் ரொம்ப நேரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் இந்த தண்ணிக்குள்ளே நிறைய இருக்குது. தலை மட்டும் மேலே தூக்கி வச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ குட்டியான டாடாய்ஸ் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் மகாபலிபுரம் வீடியோவில் அவ்வளோ பெரிய டாடாய்ஸுங்க. அது இப்போ எத்தனை வருஷத்தோட டாடாய்ஸ், பாவம் செத்து போச்சுன்னு தான் நினைக்கிறேன். இருட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் நாங்கள் உயிரோட சும்மா அப்படி இருக்கு போல் வந்துடுச்சு போல் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா செத்து போயிட்டுருக்கு. അമ്മ കാണുമ്പോൾ പേടിയാവുന്നുണ്ടോ? ദൈവമുണ്ട് ഇവിടെ. വെള്ള വെള്ള ഗ്ലാസ് എല്ലാം കണ്ടു. വെള്ളം കുടിക്കണ്ട നോക്ക് സുഖമായിട്ട്. നമ്മുടെ സൗണ്ട് കേട്ടിട്ട് ഓടുണ്ടെന്നാണ്. അഞ്ജലി നോക്കിക്കോട്ടോ, പെട്ടെന്ന് ജമ്പ് ആയാലോ. இந்த crocodile பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு அவ்வளோ ஹைட்லாம் கிடையாதுங்க. சும்மா இந்த வலை மாதிரி, இந்த இரும்பு வலை இருக்குல்ல, இது மட்டும்தான் போட்டுட்டு வச்சுருக்காங்க. இந்த முதல்ல ஜம்ப் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஜம்ப் ஆச்சுன்னா டக்குன்னு ஆளுங்க மேலே ஜம்ப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு சீரியஸாகவே தெரியல. பட் இது பார்க்கும்போதே ரொம்ப டேஞ்சராக ஃபீல் ஆச்சு. தனியாகவும் வச்சுருந்தாங்க அது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது சாரப்பாம்பு. இதுக்கப்புறம் வரப்போகிற சில பாம்பு எல்லாமே விஷமே இருக்காதான். இந்த சாரப்பாம்போட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம லாக்லேயே பார்த்துருக்கோம். நம்ம கேரளா வீட்டில் கூன்திரையில் வந்துட்டு பெருசாக இன்னும் படம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெரிஞ்சு இதுக்கு விஷமே கிடையாதான். நான் வந்துட்டு அணியை கூப்பிட்டு பாம்புன்றேன். அவன் வந்துட்டு சிம்பிளாக சாரப்பாம்பு ஒன்றும் பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங்கே ஒருத்தவங்களோட வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது இதை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அது இப்போ தான் வந்து போச்சு, எப்பப்போ இப்போ வந்துட்டு போகும், ஆனால் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்க. சீரியஸாகவே இட்ஸ் ஸோ ஃபன்னி. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அழகு பாம்பா. இந்த பாம்பு வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் தெரியல. பட் இந்த பாம்போட பேரே வந்துட்டு அழகு பாம்பு தான். இதுவும் வந்துட்டு பாய்சனே இல்லையா. இப்போ நீங்கள் பார்க்குறது பச்சை பாம்புங்க. இந்த பாம்பு இப்படி தான் இருக்கும், அப்படியே மரத்து மேலே குச்சியாக வந்துட்டு சேர்ந்துருக்கும். இது வந்துட்டு எச்சு துப்பும், அது பண்ணால் நம்ம கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தா விஷம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு சீரியஸாக புரியல. ஆனால் நான் எங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கும் போது இதே மாதிரி கிளைக்கு மேலே அப்படியே பச்சை பாம்பு இருக்குது. அது அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் அது இருந்துச்சு. என்ன எதுவும் பண்ணல. பட் ஸ்டில் பார்த்தோன்னே ரொம்ப பயமாகிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கங்கை முதல்ல. இது பார்க்க
இப்போ சைலண்ட்டாக அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பெருசாக வந்துட்டு மதில்லாம் போட்டு, அதாவது வால் வச்சு தானே நம்ம வந்துட்டு குரோக்கடைல் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்த அந்த சிங்கிள் பார்த்திங்கன்னா குட்டி வால், அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மா அந்த இரும்பு பென்ஷன் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. சீரியஸாகவே அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் இதெல்லாமே நல்ல ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அதை பார்க்கும்போது சீரியஸாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த தீமோட. அவங்க பாட்டுக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு, ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. இது நமக்கு உள்ள போயிட்டு நடக்க பറ്റുகிறே இதான പറയുന്നേ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த டாட்டாய்ஸ் அண்ட் வந்துட்டு இக்வானா, இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம உள்ளே போயிட்டு நடந்து பார்க்கலாமா. டிக்கெட் வெறும் 10 ரூபா தான். ஆனால் யாருமே போகல. ரீசன் என்னென்னா, இது மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு குட்டி பயம்தான். നേരായിട്ട് കാണുന്ന കാട്ടിലും ഇങ്ങനെ കാണുമ്പോൾ തന്നെ നല്ല സൂമായിട്ട് അതിൻ്റെ ചെയ്യണ്ടെന്ന് കാണാൻ പറ്റും. സൂപ്പറായിട്ടുണ്ട്. നമുക്കിത് കൂടെ നടക്കാൻ പറ്റും തോന്നുന്നുണ്ട്. 10 രൂപ കൊടുത്താൽ മതി. പക്ഷെ മേലെ ചാടിയാലോ, ചാടട്ടെ, ടോക്കിയുടെ മേലെ ചാടട്ടെ. ഇപ്പൊ എന്താ കൂടെ ഇടൂടാ, തുറക്കാൻ പറ്റൂടാ. ഇതിന്റെ ഉള്ളിൽ നോക്കടാ. എവിടെടാ? അതാ 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 അതാ. ചെറുതല്ലേ, ഞാൻ വലുതായിട്ട് എക്സ്പെക്ടേഷനിൽ കണ്ടിട്ട്. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டோர் டெத் ஸ்னேக்ஸ் தான். அண்ட் வந்துட்டு நிறைய ஃப்ராக்ஸு, அதுக்கப்புறம் இக்வானாஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ஸ்டோர் பண்ண விதத்தை பார்த்தீங்களா, எனக்கு கேட்டால் இது வந்துட்டு கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த வாட்டர் கலராக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு அந்த இது பார்க்கும்போதே உங்களுக்கே வந்துட்டு தெரியுது இல்லையா. ஸோ நானே வந்துட்டு பயந்துக்கிட்டே தான் போயிட்டுருந்தேன். ரீசன் என்னென்னா, இப்போலாம் நிறைய வைரஸ் வந்துட்டு எங்கேருந்தோலாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படியே நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஸ்னேக்ஸோட சைடு அந்த கார்னரில் போச்சுன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்துட்டுருக்குங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இவங்க இதை இன்னும் வந்துட்டு டச் பண்ணாமலே இருக்காங்களோ, க்ளீனிங் ப்ராப்பராக பண்ணாமல் வச்சுருக்காங்களோ, ஜார்லாம் வந்துட்டு அடிக்கடி மாற்றணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கோ, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஜார்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாம் கம்மியாயிட்டு அதனோட அந்த மார்க்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் வந்துட்டு இந்த ஸ்மெல்லே வெளியில் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். சீரியஸாகவே எவ்வளோ வைரஸ் வந்துட்டுருக்கு. ஒரு செகண்ட் நான் வந்துட்டு பயந்துட்டேன். முக்கியமாக டோக்கியை நான் இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ஒரே ஒரு செகண்ட் நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ஐயோ எங்கே ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோக்கி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். ப்ளீஸ் இதை நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண சொல்லி. ஏன்னா வந்துட்டு இப்போது வைரஸ்னால் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட. அண்ட் இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக இது சும்மா ஒரு இது ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் தாங்க. இப்போது ராஜ்நாகர்னா எப்படி இருக்கும், அதனோட முட்டைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சும்மா காமிக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியெல்லாம் விஷுவல்ஸில் வந்துட்டு சும்மா நம்ம பார்க்குறதுக்கான ஒரு செட்டப் மட்டும்தான் இது. பாம்பு பார்த்து பயம் இல்லாதவங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஒரு விஷயம். ஆனால் பாம்பு பார்த்து பயப்படுறவங்களுக்கு சீரியஸாக அவங்களால இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்டெஃபி இருக்கா, அவளுக்குலாம் பாம்பு பார்த்தா அவ்வளோ பயம். அவளாம் வந்துட்டு இந்த பார்க்குக்கே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பிக்சர்ஸாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இது வழியாக நம்ம அப்படியே பார்த்துட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். சும்மா வந்துட்டு இப்போது இந்த அனகொண்டாவோட இதெல்லாம் எப்படி இருக்கும், பைத்தான்ஸோட முட்டை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. இந்த விஷுவல் வந்துட்டு ஸோ சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் நினச்சோம் குரோக்கடைல் ஆமையும் ஒன்றா இருக்குமா அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு ஆனால் குரோக்கடைல் வந்துட்டு ஆர்ட்டு தாங்க, இவங்க பண்ணியிருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டு. அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஆமை மட்டும்தான் வந்துட்டு உயிரோடவே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மேக்ஸிமம் ஃபுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைங்க அந்த மாதிரி தான் இவங்களுக்கு தராங்க. ஸ்னேக்குக்கு என்ன ஃபுட்டு தராங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஒரு இடத்துல கூட நான் ஸ்னேக்கோட ஃபுட்டே வந்துட்டு பார்க்கல.
அண்ட் அது வழியாக நம்ம அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னேக்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. அது அப்படியே வந்துட்டு நம்ம வந்தோம்னா இங்கே வந்துட்டு ஏஆர்விஆர் ஷோஸும் வந்துட்டு போயிட்டுருக்கு. சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு அடல்ட்டுக்கு 30 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் வரீங்க, 30 ரூபா ப்ளஸ் வந்துட்டு 20 ரூபா மொபைல் கேமராவோட வரீங்க அப்படின்னா 50 ரூபாயில் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுல்லாக நேஷ்னல் பார்க்கை பார்க்கலாம். அதோடு சேர்த்து இங்கே வந்துட்டு விஆர் ஷோ அண்ட் ஏஆர் ஷோ இருக்குது. விஆர் ஷோக்கு வந்துட்டு 100 ருபீஸ் அண்ட் ஏஆர் ஷோக்கு வந்துட்டு 40 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு இப்போது விஆர் ஷோஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குட்டீஸ்க்கு வந்துட்டு நிறைய அண்டர் குட்டீஸ்க்கு வந்துட்டு அலோட் கிடையாது, அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அலோடு. பயங்கர த்ரில்லாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு காமிக்கிறாங்களா. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அஞ்சலி தான் வந்துட்டு இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணது அப்படியே பாம்பு அது இது, அதுக்கப்புறம் பூதம் பேய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சான். பட் கொடுத்த அந்த 100 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏஆர் ஷோவும் நாங்கள் வந்துட்டு பார்த்துருந்தோம். அதுவும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. പള്ളി ഏരിയോ ഞങ്ങളുടെ മേലെ പാമ്പ് കേറിയെന്ന് തോന്നുന്നുണ്ട് ചിലപ്പോ. ചേറ് മേലെ പാമ്പ് കയറുന്നുണ്ട്. നമ്മുടെ കാല് മേലെ പാമ്പ് കയറാൻ പോകുന്നുണ്ട്. വലിയ പാമ്പിട്ടോ. ഇവിടെ ഒരു ടട്ടായിസ് പറഞ്ഞുണ്ട്. വേറൊന്നും വന്നിട്ടില്ലല്ലോ. ക്രോക്കഡൈല് പറഞ്ഞില്ലേ? ക്രോക്കഡൈല് വന്നില്ല. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது நேஷ்னல் பார்க்கு. நாளைக்கு வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் பார்க்கலாம். அண்டில் பை பாய்.